திருச்சிற்றம்பலம். நாங்கள் கந்த சஷ்டி கவசத்துக்கு விளக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். துதிப்போர்க்கு வல்வினை துன்பம் போல் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை. இந்த வெண்பாவை உரைநடையாக சொல்வதென்றால் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை. துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும். முதல் சொல்லான நிமலர் யாரை குறிக்கிறது? கந்தர் என்பது முருகப்பெருமானின் திருப்பெயர் என்று தெரியும். அந்த கந்தனை அருளின் நிமலர் என்பதால் அங்கே முருகப்பெருமானை தோற்றுவித்த சிவபெருமானைத்தான் குறிக்கிறது கந்தர் என்பது. மலர் என்ற வட சொல் குற்றம் என்ற பொருளை தரும். நிமலர் என்றால் குற்றமற்றவர், அது எல்லாருக்கும் தெரியும். நிமலர் என்றது நின்மலமானவர், அதாவது மலமற்றவர், குறையொன்றுமில்லாதவர் என்று பொருள் தரும். இங்கே அது சிவ பரம்பொருளை குறித்து நிற்கிறது. கந்தன் என்ற திருப்பெயருக்கு பொருள் விளக்கம் உண்டு. சங்க காலத்தில் கந்து என்ற உருவில் இறைவனை வழிபட்டார்கள். அதிலிருந்து கந்தன் என்ற திருப்பெயர் வந்ததாக கொள்ளலாம். ஸ்கந்தன் என்ற வட சொல் தமிழில் கந்தன் என்று வழங்கப்படுகிறது என்று பெரும்பான்மையோர் எடுத்துக்கொள்ளும் பொருளில் பார்த்தால் கந்தன் என்பதற்கு இணைக்கப்பட்டவன் என்று பொருள். 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் கரையில் விளையாடி கொண்டிருந்தவனை உமையென்னை வாரி அணைத்த போது 6 உருவும் ஓருருவாக இணைந்ததால் ஆறுமுகனுக்கு ஸ்கந்தன் என்ற பெயர் வந்ததாக கந்த புராணமும் புறநூல்களும் கூறுகின்றன. கந்தம் என்றால் நறுமணம், சந்தனம் என்றெல்லாம் கூட பொருள் உண்டல்லவா. நறுமணம் மிக்கவன், சந்தன குழம்பை பூசியவன் என்று பொருள்களை எல்லாம் கூட இந்த பெயருக்கு சொல்லலாம் அல்லவா? ஆமாம், சொல்லலாம். ஆனால் அவை முதன்மை பொருள்கள் இல்லை. நிமலரான சிவபெருமான் அருளும் கந்தனாகிய முருகப்பெருமான் மேல் இயற்றப்பட்ட சஷ்டி கவசம் என்ற நூல் இந்த நூல். உடலை காக்க அணிவது கவசம். இந்த நூலும் உடலை காக்க இறையருளை வேண்டுவதால் இந்த நூலுக்கு கவசம் என்று பெயர் வந்தது. இவ்வளவு அருமையா இருக்கு. என்ன இவ்வளவு நாளும் நாங்கள் யோசிச்சோம், நாங்களே ஏன் கவசம். ஒவ்வொரு நாளும் இந்த கவசத்தை சொல்லி உகந்து திருநீறு அணியலாம். சஷ்டி திதியில் ஓதினால் இன்னும் பல மடங்கு பயனுண்டு. அதனால் இந்த சஷ்டி திதியில் சொல்லும் கவசம் என்ற பொருளில் சஷ்டி கவசம் என்ற பெயர் வந்தது. இந்த கந்த சஷ்டி கவசத்தை துதிப்போர்க்கும் நெஞ்சில் பதிப்போர்க்கும் என்னென்ன பயன் விளையும் என்பதை மற்ற அடிகள் சொல்லுகின்றன. துதிப்போர்க்கு வலிய வினைகள் போகும். பல பிறவிகளாக செய்த செயல்களின் பயன்களை இப்பிறவியிலும் இனிவரும் பிறவிகளிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தீவினைகள் துன்பமாகவும் நல்வினைகள் இன்பமாகவும் மாறி மாறி பயன் தந்து கொண்டிருக்கின்றன. இந்நூலை துதிப்போர்க்கு தீவினை பயன்களான துன்பங்கள் போகும் என்பதை வெல்வினை போம் துன்பம் போம் என்று தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் தேவராஜ சுவாமிகள். மீண்டும் மீண்டும் துதித்து பனுவலை நெஞ்சிற் பதிப்போர்க்கு நல்வினை பயன்களான இன்பமும் செல்வமும் பலித்து பயன் தந்து ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி பல தலைமுறைகளாக ஓங்கி நிற்கும். இங்கே செல்வம் என்று சொன்னது இம்மையில் வேண்டும் பொருட்செல்வம் மட்டுமில்லை, மறுமைக்கு வேண்டிய அருட்செல்வமும் தான். அந்த அருட்செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் ஒரு வழி இறைவன் திருவடிகளிலே மனன் நின்று கிடைக்கும் ஆழ்ந்த நிஷ்டைதான். நெஞ்சில் பதிப்பவர்களுக்கு அந்த நிஷ்டையும் எளிதாக கைகூடும். இம்மை மறுமை பயன்களை அனைத்தும் தரும் பனுவலாக சஷ்டி கவசம் இருக்கிறது. மனம் மொழி மெய்யாலே உந்தனை துதிக்க என்று அருளாளர்கள் சொன்னதை போல இப்பனுவலை ஓதினால் இப்பயன்கள் எல்லாமே கிட்டும். நுண்ணிய பொருள் ரணிய கவசி. நுண்ணிய பொருள் மனம் மொழி மெய் என்னும் 3 கரணங்களையும் இந்த வெண்பாவில் குறிக்கிறார் சுவாமிகள். துதிப்பது வாயால் செய்யும் செயல், அங்கே மொழியை குறித்தார். நெஞ்சில் பதிப்பது மனத்தால் செய்யும் செயல், அனைத்து புலன்களையும் அடக்கி நிஷ்டையில் அமர்வது உடலால் செய்யும் செயல்.
அங்கே மெய்யை குறித்தார். ஆக மனம் மொழி மெய் என்னும் முக்கரணங்களாலும் ஒன்றி வழிபட இப்பயன்கள் கிட்டும் என்பது சுவாமிகள் சொல்லும் செய்தி. இதற்கு மேலும் ஆழ்ந்த பொருள் இருக்கலாம். அதனை இறை அருளில் ஆழங்காட்பட்டவர்களிடம் கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். குறள் வெண்பா. அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. தேவர் துன்பம் தீர போர் புரிந்த குமரனடி வணங்குவோம். பகுதி 2. சஷ்டிய நோக்க சரவண பவனர் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் 2 பன் மணிச்சதங்கை கீதம் பாட கண்கிணி ஆட மையல் நடம் செய்யும் மயில்வாகனார் கையில் வேலால் என்னை காக்கவென்று வந்து. வேலும் மயிலும் துணை. முருகப்பெருமானின் முதன்மை அடையாளங்கள் வேலும் மயிலும். இரண்டையும் இந்த பகுதியில் நூலின் தொடக்கமான இந்த அடிகளில் குறித்து விடுகிறார் அடிகளார். அடியாரை காக்க வேகமாக முந்துவது சேந்தனின் திருக்கை வேல். அடியாருக்கு அருள அழைத்து வருவது மயில். வேலும் மயிலும் அடியவர்களுக்கு துணை. குமரன் அடி நெஞ்சே குறி என்று இதற்கு முந்தைய குறள் வெண்பாவில் சொன்னார் அல்லவா? அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முருகனின் வரவை நெஞ்சில் குறிப்பதை போல் தோன்றுகிறது இந்த பகுதி. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்ற குறட்பாவினை போல் எப்படி கற்க என்று முதலில் இந்த குறளில் வந்ததோ அதை போல் இங்கே சஷ்டியை நோக்க என்று வந்தது. இங்கே சஷ்டி என்பது சஷ்டி திதியில் பாடப்படும் இந்த நூலாகிய சஷ்டி கவசத்தை குறிக்கும். வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு விடை சொல்வதை போல் குறளாசான் கற்க என்று கட்டளையை இட்டார். அதே கேள்விக்கு இன்னொரு பதிலை போல் தேவராய சுவாமிகள் சஷ்டிய நோக்க என்ற கட்டளையை இடுகிறார். நெஞ்சே குறி என்று முன்னர் தனது நெஞ்சுக்கு சொன்னதால் இங்கேயும் இந்த கட்டளை மற்றவர்களுக்கு இல்லை. இந்த நூலை பயில்பவர் ஓதுபவர் அனைவரும் தத்தமது நெஞ்சுக்கே இடும் கட்டளை என்று கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று குறளாசன் சொல்லிவிட்டு எப்படி அதை செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு விடையும் சொல்கிறார். அதே போல இங்கேயும் தேவராச சுவாமிகள் சொல்றார், நெஞ்சுக்கு சொல்லுவதாக, நெஞ்சே முருகப்பெருமான் என்னை காக்க வந்து வருகிறான் என்பதை நினைவில் நிறுத்தி கொண்டு சஷ்டி கவசமாகிய இந்த நூலை ஓது என்று சஷ்டி கவசத்தை எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லுகிறார். மற்ற வரிகளுக்கு பொருள். சரவண பொய்கையில் உதித்ததால் முருகப்பெருமானுக்கு சரவணன் என்ற திருப்பேர் இருப்பது தெரிந்திருக்கும். அந்த சரவண பவனர் சிஸ்டருக்கு உதவுபவன். சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். சிஸ்டர் என்றால் சிரேஷ்டர் என்ற வடமொழிக்கு சிறந்தவர். அடியவர் என்ற பொருள். அது சிஸ்டர் என்று சிதைந்து பேச்சு வழக்கில் புழங்கும். அடியவர்கள் சிறந்தவர். ராணியக்கா, நீங்கள் அதுல சொல்லேக்க சிஸ்டர் என்றால் அடியவர் என்று சொல்லாமல் அங்கால போட்டியால் அதை திருப்பி சொல்லுங்க. சிஸ்டர் என்றால் அடியவர். சிஸ்டர் என்றால் அடியவர். சிரேஷ்டர் என்ற வட சொல்லுக்கு சிறந்தவர். அடியவர் என்ற பொருள். அது சிரேஷ்டர் என்று சிதைந்து அது சிஸ்டர் என்று சிதைந்து பேச்சு வழக்கில் புழங்கும். அடியவர்கள் புழங்கும். ஸ்டாப். புழங்கும்.
அது சிஸ்டர் அடியவர்கள் அண்ட் சிதைந்து பேச்சு வழக்கில் அந்த புழங்கும். ஃபுல் ஸ்டாப்ல நின்றாதான் கேட்கிறவைக்கு என்ன கதை விளங்கும். விளங்கும். அத கொஞ்சம் கவனியுங்க. அடியவர்கள் சிறந்தவர். அடியவர்கள் ம். சிறந்தவர்கள், ஆசிரியர்கள் இவர்களின் வாழ்வு முறையை, ஆசாரத்தை சிஷ்டாசாரம் என்று குறிப்பதும் வழக்கத்தில் இருக்கிறது. அடியவர்களுக்கு உதவுவது செங்கதிர்வேல், அதனை கையில் ஏந்தியவன் வேலோன். அடியவர்களுக்கு உதவுபவன் செங்கதிர் வேலோனாகிய முருகன். ஓகே, மற்றதுல இருந்து தானே வாசிக்கணும். சிவந்த ஒளியை சிவந்த ஒளியை வீசுவது வேல் என்று கொண்டால் செங்கதிர் என்பது வேலை குறிப்பதாக எடுத்துக் கொள்ளலாம். முருகனுக்கு செவ்வேள், சேந்தன் என்ற திருப்பத பெயர்களும் இருப்பதால் சிவந்த ஒளியை வீசுபவன் திருமுருகன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடி நெஞ்சே குறி என்று திருவடிகளை மனத்தில் நிறுத்தும்படி முன்னர் சொன்னதின் தொடர்ச்சியை போல் இங்கும் திருப்பாதங்களை சொல்லுகிறார். ஓகே தானா. பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட. திருப்பாதங்கள் 2 பல இரத்தின மணிகள் பூட்டிய சதங்கை இசைப்பாடல் பாட. கிங்கிணி ஆட. கிங்கிணி என்பது திருப்பாதங்களில் இருக்கும் இன்னொரு ஆபரணம். மாணிக்க பரல்கள் இட்டு இனிய ஓசை எழுப்பும் தண்டை அதுவும் ஆட. மையல் நடம் செய்யும் மயில்வாகனார். பார்ப்பவர் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் நடனத்தை ஆடும் திருமுருகன். அவன் மயிலை வாகனமாக கொண்டிருப்பதால் அவன் மயில் வாகனன். இப்படி சதங்கை கீதம் பாடவும் கிண்கிணி ஆடவும் மையல் மடம் செய்பவன் திருமுருகன் என்று பொருள் கொண்டால் அவன் ஆடிக்கொண்டு வரும் அழகான தோற்றத்தை தியானிக்கலாம். சதங்கை பாடல் கிண்கிணி ஆடவும் மையல் நடம் செய்து மயில் என்ற பொருள் கொண்டால் ஆடி வரும் மயிலின் மயில்வாகனன் ஏறி வருவதை தியானிக்கலாம். சிஸ்டரை காக்கும் அதே திருவேரை கையிலேந்தி அடியவர்களின் ஒருவனான என்னை காக்க முருகன் வருகின்றான் என்று எண்ணி சஷ்டி கவசத்தை ஓத வேண்டும். சஷ்டியை நோக்க சரவண பவனா. சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட. கிண்கிணி ஆட. மையல் நடம் செய்யும் மயில்வாகனார். கையில் வேலால் என்னை காக்க என்று வந்தான். அதாவது என்று மனத்தில் குறித்து சஷ்டி கவசத்தை ஓத வேண்டும். பகுதி 3 முருகனை வரவேற்கும் வரிகள். வர வர வேலாயுதனார் வருக. வருக வருக மயிலோன் வருக. இந்திரன் முதலா எண்திசை போட்ட மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக. நேசக் குரமால் நினைவோன் வருக. 6 முகம் படைத்த ஐயா வருக. நீரிடும் வேலோன் நித்தம் வருக. சிறுகிரி வேலோன் சீக்கிரம் வருக. சரவண பவனார் சருதியில் வருக. சரவண பவனார் சருதியில் வருக. ரக கண பவ ரக 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 ரிகண பவ சாரி ரண சரண வீரா நமோ நம. நிபவ சரண நிற நிற நிறவென வசர கணவ வருக வருக. அசுரர் குடியெடுத்த ஐயா வருக. என்னை ஆளும் முனையோன் வருக. 12 பாசாங்குசமும் பரந்த வெளிகள் 12 லங்க விருந்தனை காக்க வீரோன் வருக. இந்த பகுதியில் 2 அடிகளாகவோ அல்லது 4 அடிகளாகவோ எடுத்துக்கொண்டு பொருள் சொல்லும் வகையில் வரிகள் அமைந்துள்ளன. வடிவேலும் மயிலும் துணை என்பதை மீண்டும் வலியுறுத்துவதைப் போல வேலாயுதனார் என்ற மயிலோன் என்றும் முருகனை முதல் 2 அடிகள் விளக்குகின்றன. வர வர என்பது வருக வருக என்பதும் ஒருவரை மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் போது புலங்கும் அடுக்கு தொடர்கள். வேல் என்னும் ஆயுதத்தை அடியாரை காக்கும் பொருட்டு ஏந்தி இருப்பதால் முருகனை வேலாயுதனார் என்று அழைத்தார் அடிகளார்.
அவன் ஆடி வரும் மயில் மேலேறி வருவதால் வேலோன் என்றார். வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. அடுத்த இரு வரிகளில் இந்திரன் முருகப்பெருமானை போற்றுவதை குறிக்கின்றார். இந்திரன் மட்டுமில்லை, இந்திரனை தலைவனாக கொண்ட தேவர்களும் அவர்கள் காக்கும் திசைகளில் இருக்கும் அனைத்து உயிர்களும் போற்றி புகழ வடிவேலன் வருவதை கூறுகின்றார். கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு என்னும் 8 திசைகளும் இந்திரன், அக்கினி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசன் என்னும் 8 திசை காவலாளர்கள் இருந்து அனைத்து உயிர்களையும் காப்பதாக முன்னோர் நூல்கள் சொல்லும். இவர்களை அஷ்டதிக்கு பாலகர் என்று வடநூல்கள் அழைக்கும். அப்படி இந்திரன் முதலாக உள்ள 8 திசை காவலர்களும் அவர்களால் காக்கப்படும் உயிர்களும் போற்ற கொண்டாட மந்திர வடிவேல் ஏந்தியவன் வருக வருக. மந்திர வடிவேல் என்று தானே சொல்கின்றார். ஏந்தியவன் என்பதை இங்கே நாமமாக எடுத்துக் கொள்ளலாமா? உடைமையின் பெயரை உரியவர் மேல் இங்கே நாமாக எடுத்துக் கொள்ளலாமா? உடையவன் பெயரை உரியவர் மேல் ஏற்று கூறுவது உலக வழக்கு என்பதால் இங்கே வேலவனை குறித்ததாக எடுத்துக் கொள்ளலாம். வேலை வரவேற்பதாக எடுத்துக்கொண்டாலும் பொருள் பொருத்தமாகத்தான் இருக்கும். மந்திர வடிவேல் என்பதற்கு என்ன பொருள்? மந்திரங்களில் முதன்மையானது ஓங்கார மந்திரம். ஓங்காரமே வேல் வடிவாய் அமைந்ததால் மந்திரமே வடிவான வேல் என்று பொருள் கொள்ளலாம். அல்லது அழகே வடிவான வேல் என்று பொருள் கொள்ளலாம். இந்திரன் முதலான 8 திசை போற்ற மந்திர வடிவேல் வருக. அடுத்த அடிகளுக்கான பொருள் ஞானாசக்தி வடிவான முருகப்பெருமானின் இருபுற வீட்டிற்கும் இச்சாசக்தி கிரியாசக்திகளான திரு தேவியர் இருவரையும் அடுத்த வரிசைகள் நினைத்து அவர்களையும் முருகனுடன் சேர்த்து வரவேற்கின்றார் அடிகளார். உலகச் செல்வங்கள் அனைத்திற்கும் தலைவர்களாக 8 வசுக்கள் என்னும் தேவர்களை சொல்லுவார்கள். அந்த 8 வசுக்களின் தலைவர் இந்திரன். தலைவன் இந்திரன். அதனால் அவனுக்கு வாசவன் என்று பெயர் உண்டு. அவன் மகளாகிய தெய்வயானை பிராட்டியாரை மனம் புரிந்தவன் என்பதால் முருகனை வாசவன் மருகா என்று அழைத்து வரவேற்கின்றார். குறவர் குலமா மகளாகிய வள்ளி பிராட்டியாரின் நெஞ்சம் நிறை நேசத்தை என்றும் மறவாமல் நினைத்துக் கொண்டே இருப்பதால் நேசப்புறமா வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக. அடுத்த அடிகளுக்கான பொருள். ஆர்முகம் கொண்ட ஐயா வருக. நீரிடும் வேலவன் நித்தம் வருக. 6 திருமுகங்களை கொண்ட ஐயனே வருக. திருநீற்றை நெற்றியிலும் உடம்பிலும் அணிந்திருக்கும் வேலவன் தினந்தோறும் வருக. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக. சரவண பவனார் சடுதியில் வருக. சிரம் என்றால் தலை, சென்னி என்றாலும் தலை. சென்னி மலையில் மேல் அமர்ந்திருக்கும் வேலவன் சீக்கிரம் வருக. சரவண பொய்யை எழுதித்த சரவணபவன் விரைவில் வருக. சரவணபவ என்பது ஷடாஷரம் என்னும் 6 எழுத்து மந்திரம். அதன் எழுத்துக்களை சிறிதே முன்னும் பின்னுமாக மாற்றி உருவேற்றினால் வெவ்வேறு பயன்கள் கிடைக்கும் என்பார்கள் மந்திர நூலோர். அப்படி வெவ்வேறு உருவில் அமையும் 6 எழுத்து மந்திரங்களையே மந்திர நூலாகிய இந்த நூலின் அடுத்த அடிகளில் அமைத்திருக்கிறார் அடிகளார். அவற்றின் பொருளினை குறுமூலமாக அறிந்து கொள்வதே நலம். அடுத்த அடிகளுக்கான பொருள். ரவண பவச ரிவண பவச ரிரிரிரிரிரி வினபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரஹண நிற நிற நிறன பசரவணப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக. கெட்டதை இல்லாமல் ஆக்க அதனை அழிக்கலாம் அல்லது திருத்தி ஆட்கொள்ளலாம். கருணை கடலாகிய கந்தன் சூரனின் அசுரர் குடி முழுவதையும் திருத்தி ஆட்கொண்டதால் அசுரர் குடிகெடுத்த ஐயா என்ற
என்னை ஆளும் சிவகுமாரர் இளையவனான ஐயன் தனது 12 திருக்கைகளிலும் 12 ஆயுதங்களையும் பாச அங்கு சங்களையும் ஏந்தி அழகாக பரந்திருக்கும் 12 திருக்கண்களும் அழகுடன் திகழ விரைவாக என்னை காக்க வருக. என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக. பகுதி 4. 12 திருக்கண்களும் அழகுடன் அண்டிபடியும் 12 திருக்கண்களும் அழகுடன் விளங்க 12 திருக்கைகளிலும் 12 படைக்கலங்களை ஏந்தி விரைந்து என்னை காக்க வரும் என்னை ஆளும் இளையவன் என்ன ஒரு அழகான திருத்தோற்றம். 12 திருக்கலங்களிலும் ஏந்தி இருக்கும் ஆயுதங்களை பற்றி சுவாமிகள் கூறுகிறார். அறுபடை வீட்டு கவசங்களில் 5வது சஷ்டி கவசமாகிய குன்று தோறாடும் குமரனை போற்றும் கவசத்தில் சுவாமிகள் இந்த ஆயுதங்களை பற்றி சொல்லி இருக்கின்றார். வேலாயுதம், சூலாயுதம், சங்கு, சக்கராயுதம், வில், அம்பு, வாழ், மழு, குடை, தண்டாயுதம், சந்திராயுதம், வல்லாயுதம் என்னும் 12 ஆயுதங்களையும் ஒரு முருகன் தனது திருக்கரங்களில் ஏந்தி இருப்பதாக சொல்கிறார். அடுத்த அடைகளுக்கான பொருள்: ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் உயொலி சவ்வும் உயிரையும் கிளியும் சவ்வும் கிளொலியையும் நிலைபெற்றென்முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன் தீயும் தன்னொளியோவும் குண்டனியாம் சிவகுவன் தினம் வருக. இந்த பகுதி முழுவதும் மேலே போங்க, மேலே குரோல் பண்ணு. இந்த பகுதி முழுவதும் குரோல் பண்ணு மேலுக்கு. இந்த பகுதி முழுவதும் மந்திரங்களை பற்றி கூறும் பகுதி. ஐம் கிளீம் சௌம் என்று மந்திரங்கள் ஒரு இடை பற்றியும் ஓங்காரத்தை பற்றியும் சுவாமிகள் கூறுகிறார். ஐம் கிளீம் சௌம் என்பதை பீஜாக்கரங்கள் என்று வடமொழியில் பீஜாட்சரங்கள் என்று வடமொழியில் கூறுவார்கள். மந்திரங்களின் வித்தாக விளங்கும் மொழிகள். இம்மூன்றிலும் ஐம் என்பது உயிர் என்றே குறிக்கும் வழக்கமும் இருக்கிறது. ஐயும் கிளியும் அடைவுடன் சவும் ஐ கிளியும் சவ் என்று முறையே சொல்லும் மந்திரம் உயொலி சவ்வும் உயிரையும் கிளியும் உய்வதற்கு ஒளிதரும் ஒளிமிகுந்த சவும் ஐம் கிளியும் என்ற வகையில் சொல்லும் மந்திரமும் கிளி சவும் கலர் ஒளியும் ஒளி கூடி விளங்கும் கிளியும் சவும் ஜம் என்ற வகையில் சொல்லும் மந்திரமும் நிலைபெற்று என் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன் தீயும் தினமும் என் முன்னே ஒளியுடன் திகழும் ஆர்வங்கள் கொண்ட தீயை போன்றவனும் தனி ஒளி ஒவ்வும் தனித்து ஒளி வீசும் ஓங்காரமும் குண்டலியாம் சிவகுவன் தினம் வருக. மூலாதாரம் என்னும் சக்கரத்தில் வீட்டிருக்கும் குண்டலி சக்தியின் வடிவமாகிய சிவகுமாரன் குவன் தினந்தோறும் வருக. மந்திரங்களின் பொருளை குருவுடன் கேட்டு உணர்ந்து ஓதுவதே முன்னோர் வகுத்த முறை. இவை மந்திரங்கள் என்று மட்டும் உணர்ந்து கொண்டு சஷ்டி கவசம் ஓதும் போது இவ்வரிகளை சொல்லி வந்தால் போதும், அவற்றின் பயன் கிடைக்கும். பகுதி 5. 6 முகமும் அணிமுடி 6ம் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 26 செவியில் இலங்கு குண்டலமும் 6 திருபுயத்து அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்தின மாலையும் 30 நூலும் முத்தணி மார்பும் செப்பள உடைய திருவருந்தியும் துவண்ட மரங்கள் சுடர்கள் பட்டும் நவரத்தின மாலையும் நவரத்தினம் பதித்த நச்சீராவும் இருதொடை அழகும் இளமணந்தாளும் திருவடி கதனில் சிலம்பொலி முழங்க செகன 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 மக 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 மகன நக 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 நகன டிகுனா 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 ரா 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 ரீ 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 டூ 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 டடு டடு டகு 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 டங்கு டிங்கு முந்து முந்து முருகவள் முந்து. நீண்ட பகுதியாக இருந்தாலும் எளிதான பொருளுடையது. முகப்பெருமானின் திருவுரு வருணையை கூறி திரு உருவ வர்ணனை கூறி அவன் திருவடிகளில் சிலம்பொலி முழங்க விரைந்து மயில் மீது என காக்க வர வேண்டும் என்று வேண்டும் பகுதி. 6 முகமும் அணிமுடி 6ம் 6 முகங்களும் அளவுடன் கூடிய திருவடிகள் அடைகின்ற கிரீடங்கள் 6ம் நீரிடும் நெற்றியின் நீண்ட புருவம் திருநீரும் 6 நெற்றிகளின் நீண்ட புருவங்களும் 12 கண்ணும் பவளச் செவ்வாயும் 12 திருக்கண்களும் பவளம் போல் சிறந்த திருவாய்களும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் நல்ல நெறிகாட்டும் 6 திருநெற்றிகளிலும் நவரத்தினங்களால் செய்யப்பட்ட சுட்டி விளக்கம் சொல்றத கொஞ்சம் தெளிவா நின்று ஆறுதலா சொல்லுங்க, அப்பதான் மெட்டேக்கு விளங்கும்.
ஈராறு செவியில் இலங்கு குண்டலமும் 12 செவிகளிலும் திகழ்கின்ற குண்டலங்களும் 6 திறன் வியர்த்து அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து வலிமையான 12 தோள்கூட கூடிய அழகிய திருமார்பில் பல வகையான அணிகலங்களையும் பதக்கங்களையும் அணிந்து நன்மணி பூண்ட நவரத்தின மாலை நல்ல மாணிக்கங்களை உடைய நவரத்தின மாலையையும் அணிந்து முப்புரி நூலும் முத்தணி மார்பும் மூன்று பிரிவுகளை உடைய பூநூலும் முத்து மாலையும் அணியும் மார்பும் செப்பு அழகுடைய திருவயிறு உந்தியும் தனியாக புகழும்படி அழகு கொண்டு விளங்கும் திருவயிர்களும் திருவுந்திகளும் துவண்ட மருங்கில் சுரளை பட்டும் அசையும் இடையில் சுடர் வீசும் ஒளி கண்ட பட்டாடையும் நவரத்தினம் பதித்த நச்சீராவும் நவரத்தினங்கள் பதித்த நல்ல கவசமும் இருதோடை அழகும் இணை முழந்தாளும் திருவடி அதனில் சிலம்பலி முழங்க அழகிய இரு தொடைகளும் இணையாக இருக்கும் முழந்தாள்களும் கொண்டு திருவடிகளை அணிந்த சிலம்பில் இருந்து 7 மொழி முழங்க செகன 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 சககன 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 சகன மொக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு டிகு டிகுன டிகுன டர 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 ரர 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 டிடி 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 டுடு 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 டஹு டஹு டிஹு டிஹு டங்கு டிங்கு ஹு சிலம்பொலி இப்படியெல்லாம் ஒளி எழுப்ப விரைந்து விந்து விந்து மயிலோன் விந்து உங்களுக்கெல்லாம் உலகங்களுக்கெல்லாம் வித்தாக இருக்கும் மயிலோன் முந்து முந்து முருகவேல் முந்து விரைந்து விரைந்து முருகவேல் என்னை காக்க விரைந்து வருக. சிலம்பொலி முழங்க மயிலோன் வருவதை இங்கே ஒலி குறிப்புகளால் சொல்லியிருக்கிறார் சுவாமிகள். அவையும் மந்திர மொழிகள் என்றும் அவற்றை குறுமுகமாக பொருள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் பெரியோர்கள் சொல்லுவார்கள். பாமரலாகிய நம்மேல் கொண்ட கருணையால் இப்படி மந்திர மொழிகளை வழிபாட்டு நூலான இந்நூலில் வைத்து பாடியிருக்கிறார் சுவாமிகள். அவரது கருணையை எப்படி புகழ்ந்தாலும் தகும். பகுதி 6. எந்தனையாலும் ஏரகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் எந்தலை வைத்து உன் இணையடி காக்க என் உயிர்க்கு உயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிமுனை நெட்டிய புனிதவேல் காக்க கதிர்வேல் 2 கண்ணினை காக்க விதிசவி 2 வேலவர் காக்க நாசிகள் 2 நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 30 திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செல்வேல் காக்க கன்னம் 2 கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்வை இரத்தின வடிவேல் காக்க சேரிளை முலைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதூள் வளம்பர காக்க பிடரிகள் 2 பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதி 4 பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுறச் செவ்வேல் காக்க 4 கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி 2 அயில்வேல் காக்க பிட்டம் 2 பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பணத்தொடை 2 பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் 2
கருணைவேல் காக்க, முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க, பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க, நாவில் சரஸ்வதி நற்றுணையாக, நாவிக் கமலம் நம் நல்வேல் காக்க, முப்பால் நாடியை முனைவேல் காக்க, எப்பொழுதும் எனை எதிர்வேல் காக்க. இந்த பகுதியை இன்னும் சிறு பகுதிகளாக பிரிக்காமல் இப்படியே பொருள் காண்பதுதான் பொருத்தம். இந்த நூலின் பெயரான கவசம் என்பதற்கு ஏற்ற பாடல் வரிகள் இவை. உடலின் ஒவ்வொரு உறுப்பினையும் காக்கும்படி வேண்டும் வரிகள். எந்தனை ஆளும் வேரகச் செல்வ, என்னை ஆளும் திரு வேரகத்தின் தலைவனே, மந்தன் வேண்டும் மகிழ்ந்து உதவும் உன் குழந்தையான நான் வேண்டும் வரங்களை எல்லாம் மகிழ்ச்சியுடன் தந்தருளுகின்றாய். லாலா 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 வேஷம், லீலா 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 வினோதன் என்று லாலா 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 என்ற பெரும் ஒளியுடன் அருள் கொண்டு ஆடுபவர்களின் மேல் இறங்கும் ஆவேசமும் உனக்கும் உன் அடியார்களுக்கும் மகிழ்வினை உண்டாக்கும் வினோதமான திருவிளையாடல்களும் உடையவன் என்று உன்னை போற்றி, உன் திருவடியை உறுதியென்றென்னும் என் தலை வைத்து உன் இணையடி ஆக்க. உன் திருவடிகளை நிலையான செல்வம் என்று எண்ணும் எனது தலையின் மீது உன் இணையான திருவடிகளை வைத்து என் தலையை காக்க. என் உயிர்க்கு உயிரா இறைவன் காக்க, பன்னிரு விழியால் பாலனை காக்க. என் உயிருக்கு உயிராக உள்ள இறைவனே, என்னை காக்க வேண்டும். உனது பன்னிரு விழிகளால் உனது குழந்தையான என்னை காக்க வேண்டும். அடியேன் வதனம் அழகுவேல் காக்க, அடியவனின் முகத்தை அழகுவேல் காக்கட்டும். பொடிபுனை நெட்டியை புனிதவேல் காக்க, திருநீட்டு பொடியினை அணிந்த என் நெற்றியை புனிதவேல் காக்கட்டும். கதிர்வேல் இரண்டு கண்ணினை காக்க, எனது இரண்டு கண்களையும் கதிர்வேல் காக்கட்டும். விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க, பிரமனால் படைக்கப்பட்ட எனது இரண்டு செவிகளையும் வேலவர் காக்கட்டும். நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, என் மூக்குத்துளைகள் இரண்டையும் நல்வேல் காக்கட்டும். பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, பேசும் எனது வாயை பெருவேல் காக்கட்டும். முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க, எனது 32 பற்களையும் முனைவேல் காக்கட்டும். செப்பிய நாவை செவ்வேல் காக்க, சொற்களை செப்பும் எனது நாவை செவ்வேல் காக்கட்டும். கன்னம் இரண்டும் கதிர்வேல் காக்க, எனது இரு கன்ன கதுப்புக்களையும் கதிர்வேல் காக்கட்டும். கன்னம் இரண்டு எனது இரு கதுப்புக்களையும் கதிர்வேல் காக்கட்டும். என் இளங்கழுத்தை இனியவேல் காக்க, என் இளமையான கழுத்தை இனியவேல் காக்கட்டும். மார்பை இரத்தின வடிவேல் காக்க, என் நடுமார்பை இரத்தின வடிவேல் காக்கட்டும். சேரிள முளை மார் திருவேல் காக்க, இரண்டு பக்கங்களிலும் இணையாக சேர்ந்திருக்கும் பக்க மார்புகளை திருவேல் காக்கட்டும். வடிவேல் இருதோள் வளம்பெற காக்க, எனது இரண்டு தோள்களும் வளமுடன் இருக்கும்படி வடிவேல் காக்கட்டும். பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்கட்டும், என் பிடரிகள் இரண்டையும் பெருவேல் காக்கட்டும். அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, என் முதுகு அழகுடன் இருக்கும்படி அருள்வேல் காக்கட்டும். 16 பருவேல் காக்க, என் 16 விழா எலும்புகளையும் பருவேல் காக்கட்டும். வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க, என் வயிறு நோயின்றி விளங்க வெற்றிவேல் காக்கட்டும். சிற்றிடை அழகுடன் செவ்வேல் காக்க, எனது சிறிய இடை அழகு பெறும்படி செவ்வேல் காக்கட்டும். நானும் கயிற்றை நல்வேல் காக்க, என் இடுப்பில் அணியும் மறைஞான் கயிற்றை நல்வேல் காக்கட்டும். ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க,
ஆண்குறிகள் இரண்டையும் அயில்வேல் காக்கட்டும். பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க, இரண்டு பிட்டங்களையும் பெருவேல் காக்கட்டும். வட்ட குதத்தை வடிவேல் காக்க, வட்ட வடிவான குதத்தை வடிவேல் காக்கட்டும். கணத்தொடை இரண்டும் பெருவேல் காக்க, வலிமையான தொடைகள் இரண்டையும் பெருவேல் காக்கட்டும். கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க, எனது கணைக்கால்களையும் முழந்தாளையும் கதிர்வேல் காக்கட்டும். ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க, ஐந்து விரல்களுடன் கூடிய என் பாதங்களை அருள்வேல் காக்கட்டும். கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க, இரண்டு கைகளையும் கருணைவேல் காக்கட்டும். முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க, இரண்டு முன்கைகளையும் முரண்வேல் காக்கட்டும். பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க, இரண்டு பிள்ளைகளையும் இரண்டு பின் கைகளையும் பின்னவளான திருமகள் இருந்து காக்கட்டும். நாவில் சரஸ்வதி நட்டுணையாக, எனது நாவில் சரஸ்வதி அமர்ந்து நல்ல துணையாகட்டும். நாபிக் கமலம் நல்வேல் காக்க, தாமரை போல் வடிவுடைய என் தொடர் தொப்புளை நல்வேல் காக்கட்டும். முப்பால் நாடியை முனைவேல் காக்க, மூன்று பிரிவாகச் செல்லும் என் உடம்பிலுள்ள நாடிகளை முனைவேல் காக்கட்டும். எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க, என்னை எப்பொழுதும் எதிர்வேல் காக்கட்டும். விளக்கம் கூறும்படியான ஓரிரு வரிகள். என்றனை ஆளும் மேரகவேல் செல்வ, இறைவன் உரிமைப் பொருட்களே இங்கே இருக்கும் உயிர் பொருட்களும் உயிரல்லா பொருட்களும் இறைவனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியே ஆள்பவன். அடிமை என்னும் தொடர்பு எப்போதும் இருக்கின்றது. பொருளுக்கு உரியவன் பொருளை காத்து கொள்வதைப் போல் உயிருக்கு உரியவன் ஆன இறைவனும் ஒவ்வொரு உயிரையும் காத்து கொள்கின்றான். இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் தலைவனாக உடையவனாக இறைவன் இருப்பதை உணர்ந்து ஒருவன் பாடும் வரிகள் இவை. திருவேரக செல்வனான இறைவனே என்றனை ஆள்பவன் என்று உணர்பவர் பாடும் வரிகள் இவை. இந்த உணர்ந்தவர் பாடும் வரிகள் இவை. இந்த அடியவன் தனக்கு இறைவனுக்கும் உள்ள என்றும் அழியாத உறவையே உறுதி என்று நம்புபவன். அந்த உறவின் அடையாளமாக இறைவனின் திருவடிகளில் தன் தலைய பணிந்து இருப்பதையே உறுதியென்று வாழ்பவன். வைத்த நிதி, உறவினர், மக்கள், தான் பெற்ற கல்வி போன்றவற்றை உறுதியாக எண்ணும் உயிர்களின் நடுவில் இறைவனின் திருவடிகளையே உறுதி என்று எண்ணும் அடியவன் இவன். உன் திருவடியை உறுதி என்று எண்ணும். நான் படிக்கிறேன். உன் திருவடியை உறுதி என்றெண்ணும் எந்தலை வைத்துன் இணையடி காக்க. இந்த உடலின் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாயிருப்பது இந்த உடலின் உள்ளே இருக்கும் உயிர். அதுவே இந்த உடலின் செயல்களான கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று அறியும் ஐம்புலங்களை இயக்கி இந்த உடலை வளர்த்து இந்த உடலை நடத்தி செல்லுகிறது. இந்த உடலை ஆள்வதும் இந்த உயிரே. இந்த உடல் இந்த உயிருக்கே உடைமை ஆனது. அதுபோல இந்த உயிரின் உயிராக இருப்பவன் இறைவன். உயிரின் அனைத்து செயல்களுக்கும் அடிப்படையாக இருப்பவன் இறைவன். இந்த உயிரை வளர்த்து இயக்கி நடத்தி செல்பவன் இறைவன். இந்த உயிரை ஆள்பவனும் இறைவனே. இந்த உயிர் இறைவனுக்கே உடைமை ஆனது. என் உயிர்க்கு உயிராம் இறைவன் காக்க. ஒருவரை பார்ப்பவர்கள் முதலில் அவரது முகத்தை தான் பார்க்கிறார்கள். அதனால் முகத்துக்கு அழகு முக்கியம். அந்த முகத்தை காப்பதும் அழகு வேலாக இருக்க வேண்டும். அடியேன் வதனம் அழகுவேல் காக்க. திருநீர் புனிதமானது. புனிதமற்றவற்றை எல்லாம் நீக்கி புனிதமாக்க வல்லது. அந்த திருநீற்றை அணிந்திருக்கும் நெற்றியை காப்பது புனிதவேலாக இருக்கட்டும். பொடி புன நெற்றியே புனிதவேல் காக்க. ஒளி வீசும் கண்களை வேண்டுவதால் கதிரொளி வீசும் கதிர்வேல் அதனை காக்க வேண்டும். கதிர்வேல் இரண்டு கண்ணினை காக்க.
கூர்மையான பற்களை காப்பது கூர்மையான முனைவேலாக இருக்கட்டும். 30 முனைவேல் காக்க. நாவால் சொல்லுவதெல்லாம் செம்மையுடன் இருக்க வேண்டுவதால் செவ்வேல் நாவை காக்கட்டும். செப்பிய நாவை செவ்வேல் காக்கும். இப்படியே ஒவ்வொரு உறுப்பையும் காப்பதற்கு ஒரு தனி குணத்தை சிறப்பாக வைத்து அந்த குணத்தை உடைய வேல் அந்த உறுப்பை காக்க வேண்டும் என்று என்கிறார் அடிகளார். பகுதி 7. எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க பெரும்பகல் தன்னில் வெற்றவேல் காக்க அரையிருள் தன்னில் அனையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமத நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. சென்ற பகுதியின் தொடர்ச்சியாகவே இந்த பகுதியும் அமைகிறது. செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப பயன்கள் இந்த பிறவியில் கிடைக்கின்றன. எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் இறைவனின் அருள் உருவாகிய திருவேல் காக்க வேண்டும் போது அந்த துன்பங்களுக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கும் எல்லா பாவங்களும் தூள் தூளாக போவது போல் இறைவன் திருவருட்கருணை பார்வை கிடைக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் வேண்டுகிறார் அடிகள். கடைசி காலம் வரையில் கந்தன் கருணை பார்வை வேண்டும். மூச்சு நிற்பதற்கு சற்று முன்னர் நிற்பது பேச்சு. பேச்சு முதல் நின்றுடுமா மூச்சுக்கு முதல். உயிர் இல்லாதவரை போல் மூர்ச்சையுற்று கிடப்பவரை பேச்சு மூச்சில்லாமல் கிடக்கிறார் என்றுதானே சொல்லுகிறோம். அப்படியே கடைசி காலத்தில் பேச்சும் மூச்சும் நிற்கும் காலம் வரையில் விரைவாக வந்து கனகவேல் காக்க வேண்டும். உன் அடியவனான எனது பேச்சு இருக்கும் காலம் எல்லாம் விரைவாக வந்து உனது கனகவேல் காக்க வேண்டும். அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க இருக்கும் காலம் வரையில் இறைவன் துணை வேண்டும். இரவும் பகலும் இறைவன் திருக்கை வேலின் துணை வேண்டும். நாள்தோறும் வருகின்ற பகல் நேரங்களில் பச்சிரம் போல் வலிமையுடைய வேல் காக்க வேண்டும். அரையிருள் நேரத்திலும் அந்த வேலே காக்க வேண்டும். முன்னிரவு நேரமான ஏமத்திலும் நடுஇரவான நடுச்சாமத்திலும் பகைவர்களை எதிர்த்து அளிக்கும் எதிர்வேல் காக்க வேண்டும். வெறும் பகல் தன்னில் வச்சிரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணியவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க. எந்த நேரத்திலும் மயக்கம், குழப்பம், அமைதியின்மை, சோம்பல் போன்றவற்றை ஏற்படுத்தும் தாமத குணம் என்னை அண்டாமல் அந்த குணத்தினை நீக்கி திறமையுடைய வேல் காக்க வேண்டும். தாமத நீங்கி சதுர்வேல் கனகவேல் விரைந்து எப்போதும் என்னை காக்க 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 விரைவான என்மேல் உனது கருணை திருவிழிகளால் நோக்குக நோக்குக நோக்குக. எல்லா விதமான தடைகளும் அறவே நீங்கும்படி அவற்றை தாக்குக தாக்குக தாக்குக. உன் கருணை திருவிழிகளால் என் பாவங்கள் எல்லாம் பொடியாக போகும் வண்ணம் பார்க்க பார்க்க. காக்க காக்க கனகவேல் வாக்க நோக்க நோக்க நொடியினி நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் கருத்து விளங்க வாசியுங்க. படியுங்க ஆண்டி. அறிவியல் சார்ந்த சிந்தனை கொண்டவர்கள் நம்ப மறுக்கும் சிலவற்றை அடிகளார் இந்த பகுதியில் கூறுகின்றார். ஐம்புலன்களுக்கு எளிதில் எட்டாதவை எத்தனையோ இருப்பதை அறியவியலாதவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அப்படி நம் ஐம்புலன்களுக்கு இன்னும் எட்டாத சிலவற்றை பற்றி அடிகளார் இங்கே சொல்லுகின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அப்படியும் மனம் ஏற்கவில்லை என்றால் துன்பங்களில் பலவிதமான வடிவங்களை இப்பகுதியில் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். பில்லி, சூனியம், பெரும்பகை, அகல, பல்லபூதம், வாலாஷ்டி பேய்கள், அல்லல் படுத்தும் அடங்காமுனியும், பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும், கொல்லிவாய்ப் பேய்களும் குரலை பேய்களும், பெண்களை தொடரும் பிரமாட்சதரும், அடியனை கண்டால் அரளி கலங்கட இருகாட்டேரி இன்ப துன்பச் சேனையும் இருகாட்டேரி துன்பச் சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் அண்ணரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவல குரல் பண்ணும் பேய்களும் விட்டாக்காரரும் மிகுவல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளன்களும் என்பெயர் சொல்லவும் இடிவிழுந்து ஓடிட. பில்லி சூரி என்பது ஒருவர் மீது அவரது பகைவர்கள் விடும் மந்திர வடிவான துன்பம். அந்த துன்பங்களும் வலிமையுடைய
பெரும் பகைவர்களால் ஏற்படும் துன்பங்களும் அகல வேண்டும். பின்னி சூழியம் பெரும்பகை அகல. வலிமையுடைய பூதங்களும் மிருக வலிமையும் உடைய பேய்களும் அல்லல்களை கொடுத்து எந்த விதமான மந்திர தந்திரங்களுக்கும் அடங்காத முனிகளும் சிறு பிள்ளைகளை தின்னும் வீடுகளில் பின்புறத்தில் இருக்கும் புலக்கடைகளில் வாழும் முனிகளும் தீயை வாயில் கொண்டு எல்லோரையும் பயமுறுத்தி கொள்ளிவாய் பேய்களும் குள்ள வடிவம் கொண்டிருக்கும் குரலை பேய்களும் வயது பெண்களை தொடர் சென்று பயமுறுத்தும் பிரமராட்சதரும் உன் அடியவனாய் என்னை கண்டவுடன் அலறி கலங்கிட வேண்டும். வல்ல பூதம் பாலாஷ்டி பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமாட்சதரும் அனையனை கண்டால் அலறி கலங்கிட வயதிற்கு வரும் முன்னரே சிறுவயதிலேயே துர்மரணம் அடைந்த பெண்கள் கொள்ளி இருசி என்னும் பேய் வடிவங்களும் குருதியை விரும்பி உண்ணும் காட்டேரிகளும் இவை போன்ற துன்பங்களை கொடுக்கவே இருக்கும் படைகளும் பகலிலும் இருட்டிலும் எதிரே வந்து மிரட்டும் அண்ணர்களும் உயிர்ப்பலிகளுடன் கூடிய கனபூசைகளும் விரும்பு கொள்ளும் காளி முதலானவர்களும் மிகுந்த ஆங்காரத்தை உடையவர்களும் இன்னும் மீதியான பலம் கொண்டிருக்கும் பேய்களும் பல்லக்கில் ஏறி வந்து அதிகாரம் செய்யும் தண்டியக்காரர்களும் சண்டாளர்களும் என் பெயரை சொன்னவுடனேயே இடிவிழுந்து தோல் பயந்து ஓட வேண்டும். இரிசி காட்டேரி துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் அண்ணரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவல வேகளும் தண்டியக்காரரும் சண்டானங்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்து கூட. இந்த பகுதியின் தொடர்ச்சியாகவே அடுத்த பகுதியும் வருகின்றது. ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீண்முடி மண்டையும் பாவைகள் உடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனைதனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் அஞ்சனமும் ஒரு வழிப்போக்கும் அடியனை கண்டால் அலந்து குலைந்திட. இந்த பகுதியில் மந்திர தந்திரங்களினால் கேடு உண்டாகாத வண்ணம் காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் தேவராய சுவாமிகள். ஒருவரை அழிக்க நினைத்து அவரை போல் மாவினாலும் மேல உயர்த்தோணும். சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிடுங்க. மரத்தினாலும் பாவை என்னும் சிறு உருவங்களை செய்து அவற்றில் மந்திரத்தை உருவேற்றி அவற்றை யானைகள் கட்டப்பட்டிருக்கும் இடத்திலும் புட்கள் நிறைந்திருக்கும் இடத்திலும் புதைத்து வைப்பார்கள். யானையின் காலடியில் விதிக்கப்பட்டு புற்றுக்களில் இருக்கும் கரையான்களால் உண்ணப்படும் அந்த பதுமைகள் மற்றவர்களால் கண்டெடுக்கப்பட்டு மாற்று மந்திரம் செய்யப்படும் முன்னர் குலையும். அப்படி நேர்ந்தால் யானை அழிக்க நினைத்தது அப்பாவைகளை புதைத்து வைத்தார்களோ அவர்களின் அழிவு உறுதியாகும் என்பது சூனியம் வைப்பவர்கள் நம்பிக்கை. சூனியத்தை அப்படி யானை அடியினில் வைக்கப்பட்ட அரும்பாவைகளும் ஆனை அடியினில் அரும்பாவைகளும் காட்டு பூனையின் முடி தலைச்சன் பிள்ளைகளின் எலும்பு நகம் தலைமுடி நீண்முடி உடன் கூடிய மண்டை போன்றவற்றுடன் பாவைகளும் பல கலசங்களும் மந்திர உருவேற்றப்பட்டு ஒருவரின் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஒருவரின் அழிவை விரும்பி அவரது வீட்டில் புதைத்து வைக்கப்படும். அப்படி வீட்டில் புதைத்து வைக்கப்பட்ட வஞ்சனையும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்போம் நகமும் மயிரும் நீண்முடி மண்டை பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டியம் என்பது ஒரு வகை சூனிய மந்திர சாத்திரம். அந்த நூலில்
கூறப்பட்ட வகையில் செய்யப்பட்ட மந்திர தந்திரங்கள் ஒட்டிய செருக்குகள் அந்த நூலில் கூறப்பட்ட வகையில் செய்யப்பட்ட பாவைகள் ஒட்டிய பாவைகள் அந்த ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் கூடவே புதைக்கப்பட்ட காசும் பணமும் பலி கொடுக்கப்பட்ட விலங்குகளின் குருதியில் கலந்த சோறும் அந்த ஒட்டிய சாத்திரம் கூறும் மந்திர மையும் மனம் கலங்கி தனி வழியே போகும்படி செய்யும் தந்திரமும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் உன் அடிமையான என்னை கண்டவுடனே நடுங்கி அழிந்து போகும்படி நீ அருள் செய்ய வேண்டும். அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட. ஜனாபடி பகுதி 10. ஜனா நிக்கிறீங்களோ? மாற்றார் பஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாளினை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் விட்டலறி மதிகட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்ற கட்டுடன் அங்கங்கதறிட கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு கதறிட கட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செதிலாக சொக்கு சூர்பகை சொக்கு குத்து கூர்வடி வேலா பட்டு பகல வந்தனலரி தனலதுவாக விடு வேலை வெருண்டது ஓட. எதிரிகளும் கூடவே இருந்து குழி பறிக்கும் வஞ்சகர்களும் உயிரை பறிக்க வரும் உமதூதர்களும் அழிந்து போகும்படி அருள் செய்ய வேண்டுகிறார். எதிரிகளும் வஞ்சகர்களும் மனந்திருந்தி வந்து என்னை வணங்கிட வேண்டும். மாட்டார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலனின் தூதர்களான எமதூதர்களை என்னை கண்டால் கலங்க வேண்டும். கால தூதால் என்னை கண்டால் கலங்கிட அவர்கள் என்னை கண்டால் அஞ்சி நடுங்க வேண்டும், பயந்து புரண்டு ஓட வேண்டும், வாய் விட்டு அலறி புத்தி கட்டு ஓட வேண்டும். அஞ்சி நடுங்கிட ரெண்டு புரண்டிட வாய் விட்டு அலறி மதிகட்டோட. மனந்திருந்தாத பகைவர்களையும் வஞ்சகர்களையும் இந்த காலதூதர்கள் கொண்டு வரும் பாச கயிற்றால் படியினில் முட்டும்படி கட்ட வேண்டும். அவர்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் கதறிட கட்ட வேண்டும். அவர்கள் கால் கைகள் எல்லாம் முறியும்படி கட்டி உருட்ட வேண்டும். அவர்கள் விழிகள் பிதுங்கும் அது விளங்கையில் என்னடா அவர்கள் விழிகள் பிதுங்கும்படி முட்ட வேண்டும். அவர்கள் செதிலாக உதிர்ந்து போகும்படி அவர்களை நீ செகுக்க வேண்டும். கட்டுடன் அங்கங்கதறிட கட்டி உருட்டு கால்கை கட்டு கதறிட கட்டு முட்டு முழிகள் பிதுங்கிட செக்கு செதிலாக. அழகனே, சூரனின் பகைவனான அழகனே, கூர்மையான உன் அழகான வேளால் அவர்களை குத்த வேண்டும். பகலன் எரிக்கும் தணல் போல நீ அவர்களை பற்றி எரிக்க அவர்கள் வெறிண்டோடும்படி உன் வேலை விட வேண்டும். சொக்கு சூர்பகை சொக்கு குத்து கூர்வடி வேளாள் பற்று பகலவன் தனடி தனது விடுவிட வேலை வரண்டு. புலியின் நரண்டிபடி புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிளங்கள் கடுத்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பும் சுழுக்கும் ஒருதலை நோயும் பாதம் சைத்தியம் வலிப்பு பித்தும் சூளை சயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடசல் சிலதி குடல் பிரிவிதி பக்கப்புலவை படதுடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி குரல்வனம் பற்குத்தரணை பருவரையாப்பும் எல்லா புனியும் இதனை கண்டால் நில்லாத கூட நீ எனக்கு அருள்வாய். இந்த பகுதியில் கொடிய விலங்குகளிடமிருந்து விஷப்பூச்சியிடமிருந்து நோய்களிடமிருந்து காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் சுவாமிகள். என்னை தாக்க வரும் புலிகள் நரிகள் சிறிய நரிகள் நாய்கள் எலிகள் கரடிகளும் என்னை கண்டது முன்னருளால் என்னை தாக்காமல் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து அவை ஓட வேண்டும். புல்லரி நாயும் புலியின் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்து ஓட விஜயந்துக்களான தேள்களும் பாம்புகளும் செய்யான் எனப்படும் பெரும் பூரான்களும் சிறு பூரான்களும்
கொடிய விஷங்களை உடைய பற்களால் கடித்து உயர் அங்கங்களான தலை, மார்பு போன்ற அங்கங்கள் விஷம் ஏறி இருந்தாலும் அவை எளிதுடன் இறங்க நீ அருள வேண்டும். தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிடங்கள் கடித்து உயர் அங்கம் ஏறிய விஷங்கள் என்றுடன் இறங்க. ஆளை உருத்தெரியாமல் குலைக்கும் குஷ்டம் முதலிய பெருநோய்களும் ஒளிப்பும், சுளுக்கு முதலான சிறு நோய்களும், ஒற்றை தலைவலியான ஒற்றை தலை நோயும், வாய் தொடர்பான வாத நோய்களும், குளிர் நோயான சைத்தியமும், கைகால்கள் இழக்கும் வலிப்பு நோயும், பித்தத்தால் உண்டாகும் மனநோய் முதலியனவையும், வயிற்று வலியான சூள நோயும், எலும்பை இருக்கும் சயநோயும், குன்ம நோயும், உடற்சோர்வும் என்னும் சொக்கு நோயும், அரிக்கும் சிரங்கு, கைகால் குடைச்சலும், சிலந்தி நோயும், குடலில் வரும் சிலந்தி நோயும், விழாப்புறங்களில் வரும் பக்கப்புளவும், துடையில் பெறும் வாழையும், கடுவன் படுவன் முதலிய நோய்களும், கைகாலில் வரும் சிலந்தியும், பல்குத்து நோயும், பல்லில் வரும் அரணையும், இடுப்பில் வரும் பெரிய அரையாப்பு என்னும் கட்டிகளும், எல்லா புனிகளும் என்னை கண்டால் நில்லாது ஓடும்படி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஒளிப்பும் சுளுக்கும் ஒருதலை நோயும், வாதம், சைத்தியம், வலிப்பு, பித்தம், சூளை, சயம், குன்மம், சொக்கு சிரங்கு, குடசில் சிலந்தி, குடல் பிரிதி, பக்கப்புளவு, படலோட வாழை, கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி, பற்குத்தரணை பருவரையாப்பும், எல்லா புனியும் என்னை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய். குரோல் பண்ணுங்க கொஞ்சம் மேலு குரோல் பண்ணுங்க. ஈரேழு உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காக மண்ணாள் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே, சையொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரபுர பவனே, பவமொழி பவனே, அருதிரு மருகா அமராவதியை காத்து தேவன் கடுஞ்சிறை முடித்தாய். கந்தா கோனே கதுவேல் அவனே, காத்தியை மைந்தா கடம்பா கடம்பனை, இடும்பனை அழித்த குரல் பண்ணல மேலுக்கு போட்டு மேல போட்டும் பிள்ளை. இடும்பனை அழுத்த இனியவேல் முருகா, தணிகாசலனே சங்கரன் புதல்வா, கதிராமத்துறையும் கதிர்வேல் முருகா, பழனி பதில்வாள் பாலகுமாரா, ஆவினன்குடிவாள் அழகிய வேலா, செந்தில் மாமலை உணும் செங்கல் வராயா, சமராபுரிவாள் சண்முகத்தரசே, தீமைகளை விலக்கி அருள வேண்டும் என்று வேண்டியதன் பின் உலகத்தின் நன்மைகளை எல்லாம் தரும் முருகனின் திருநாமங்களை பாடி பரவுகிறார் அடிகளார். பூலோகம், பொருளோகம், சொர்க்கலோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்ற 7 மேல் உலகங்களும், அதலோகம், சுதலலோகம், விதலலோகம், ராட்சதலோகம், தலாலோகம், மகாதலலோகம், பாதாளலோகம் என்ற 7 கீழ் உலகங்களும் அவற்றில் இருக்கும் அனைத்தும் எனக்கு நன்மை செய்யும் உறவினர்களாகவும், ஆண்களும் பெண்களும் அனைவரும் எனக்காக உலகங்களை ஆளும் அரசர்களும் மகிழ்ந்து எனக்கு உறவாகவும் அருள் உன் திருநாமங்கள் உன்னை துதிக்க அருள் செய்வாய். ஈரேழு உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாள் அரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பொய்கையில் உதித்தவனே, சரவண பவனே, குன்றில் இருக்கும் இடமெல்லாம் கோவன் இருக்கும் இடம் என்று போற்றும்படி அனைத்து மலர்களும் ஒளியும் புகழும் தருபவனே, சைலே ஒளிபவனே, தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்புக்கோட்டை என்னும் முப்புறங்களை வைத்துக்கொண்டு உலக மக்களுக்கு துன்பத்தை தந்த திருபுரர்களை அடித்த சிவபெருமானை ஒத்தவனே, திரிபுர பவனே, எங்கும் எப்போதும் விளங்கு ஒளிய உடையவனே, திகழ் ஒளிபவனே, பரிபுரம் என்னும் காலணியை அணிந்து விளங்குபவனே, பரிபுர பவனே, புறப்பு இறப்பு என்னும் பாவச்சூழலிலிருந்து என்னை விடுவித்து பாவத்தை ஒழிப்பவனே, பவ ஒளிபவனே, சரகண பவனே, சை ஒளிபவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரபுர பவனே, பவமொழி பவனே, திருமால் இருவருக்கும் மருமகனே, தேவர்களின் தலைநகராகிய அமராவதியை சூரனின் கொடுமையிலிருந்து காத்து தேவர்கள் சூரனின் கடுஞ்சிறையிலிருந்து விடுத்தவனே, கந்தனே, அடியார்களின் மனக்குவையில் இருக்கும் சுவனே, கதிரவனைப் போல் ஒளிகொண்ட வேலவனே, கார்த்திகை பெண்களின் திருமகனே, கடம்ப மாலையை அணிந்தவனே, கடம்பனையும் இரும்பனையும் அளித்த இனியவேல் முருகா,
அரிதிரு முருகா அமராவதியை காத்து தேவர் கடுஞ்சிறை பிடித்தாய். கந்தா கோனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அளித்த இனியவேல் முருகா திருத்தணி மலையில் இருப்பவனே சங்கரனின் திருமகனே கதிராமத்தில் உரைகின்ற கதிர்வேல் முருகா பழனிமலையில் வாழ்கின்ற பாலகுமாரா திருவான்குடியில் வாழும் அழகிய குழந்தை வேலாயுதா திருக்காலத்தில் வாழும் செங்கல்வராயா சமராபுரி என்னும் திருப்பூரில் வாழும் ஆறுமுகத்து அரசே தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிராமத்துறை கதிர்வேல் முருகா பழனிப்பதில்வாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேலா செந்தில் மாமலை உறும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்தரசே. ராணிய காடு 13 காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்ன இருக்க யானுனை பாட எனத் தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புரன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்று அடியேன் சிறப்புடன் வாழ்க. கந்தன் திருநாமங்களை பாடிய அடிகளார் அந்த பெயர்களை பாடியதோடு மட்டுமில்லாமல் அன்பின் மிகுதியால் ஆடியதையும் சொல்லுகிறார். கருமையான தலைமுடிய உடைய கலைமகள் என் நாவில் நன்றாய் வீற்றிருப்பதால் நான் உன்னை தொடர்ந்து பாட முடிகின்றது. காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யானுனை பாட என்னை எப்பொழுதும் விடாமல் அருகிலேயே இருக்கும் என் தந்தையான முருகப்பெருமானை நான் பாடினேன். அந்த பரவசத்தில் ஆடினேன் 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 என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன். திருவாவினன் குடியில் வாழும் குழந்தை வேலாயுத சுவாமியான உனது விபூதியை அன்புடன் நான் நெற்றியில் அணிந்து கொள்ள பாசை வினைகளின் பற்றது நீங்கி உன் திருவடிகளை பெற உனது அருள் கிடைக்கும். ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக வேலாயுதனே அன்னமும் சொர்ணமும் போன்ற பலவித செல்வங்களும் நீ அன்புடன் என்னை காத்து அடியேன் சிறப்புடன் வாழும்படி அருள் புரிவாய். அன்புடன் ரட்சித்து அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்று அடியேன் சிறப்புடன் வாழ்க. வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவஸ் வாழ்க வாழ்கவென் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை விளைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவ நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீது என் மீது மனமகிழ்ந்தருளி தஞ்சமன்றடியார் தழைத்திடவருள் செய். மயில்வானத்தை உடையவனே வாழ்க வாழ்க வடிவேலை ஏந்தியவனே வாழ்க வாழ. மலையில் வாழும் குருவே வாழ்க வாழ்க மலைக்குறவர் திருமகளான வள்ளியுடன் நீடு வாழ்க வாழ். சேவற்கொடி வாழ்க வாழ்க என் வறுமைகள் எல்லாம் நீங்க நீ வாழ்க வாழ். வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க வறுமைகள் நீங்க. எத்தனையோ குறைகளையும் பிழைகளையும் அடியேன் செய்திருந்தாலும் என்னை பெற்றவளான வள்ளியம்மையும் என்னை பெற்றவனும் குருவுமான நீயும் பொறுத்து கொள்ள வேண்டும். அது உங்கள் கடமையும் ஆகும். பிள்ளை என்று என்பாய் என்மேல் பிரியம் வைத்து மைந்த நிவன் என்று என் மேலும் உன் அடியவர்கள் மேலும் மனம் மகிழ்ந்து அருளி நீயே தஞ்சமென்று உன் அடியவர்கள் தலைத்து வாழ அருள் செய்வாய். எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்று என்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீது மனம் மகிழ்ந்து அருளி தஞ்சமென்று அடியார் தலைத்திட அருள் செய். நன்றிபடி. கந்த சஷ்டி கவசம் விரும்பி பாலன் தேவராய் என்பகந்ததை
காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கந்துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தைகளாது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே செபுத்து உகந்து நீரணிய அட்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்மர் செயலது வருள்வார் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனவும் நல்லொளி பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார் கந்தர் கை வேளாங் கவசத்தடியை வழியாய்க்காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண விரண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் கந்தசரி கவடத்தை சொல்லும் முறையையும் அதனால் விளையும் பயன்களையும் இங்கே அடிகளார் சொல்லுகின்றார். சஷ்டி திக்கு கந்தர சஷ்டி கவதத்தை பாட விரும்பிய சிறுவனாகிய தேவராயன் என்னும் நான் பாடிய இந்த நூலை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் நல்ல கருத்துடன் ஆசாரத்துடன் உள்ளுறுப்புகள் நறுக்கெல்லாம் நீங்கும்படி நன்கு நீராடி அன்புடன் ஒரே நினைவாக கொண்டு கந்த சஷ்டி கவசமாகிய இந்த தோத்திரத்தை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாளுக்கு 36 முறையை உருவேற்றி ஓதி செவித்து மிகவும் மகிழ்ந்து நீறு அணிய கந்த ஆறு படிக்கிறதா படிங்க 7 மண்டா படிங்க இல்லாட்டி கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்தது காலையில் மாலை கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாய் கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய செவுத்து நீரணிய கிழக்கு தென்கிழக்கு வாசிங்கன்றாணியக்கா கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு என்னும் 8 திசைகளிலும் வாழும் எல்லா மக்களின் நண்பர்கள் ஆவார்கள். சாப்பிடுங்க, நேரம் போச்சு 2 மணி. அந்த 8 திசைகளையும் காக்கும் தெய்வங்களான இந்திரன், அக்கினி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகியவர்கள் அருள் புரிவார்கள். அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலது அருளுவர். எதிரிகள் எல்லாரும் வந்து வணங்குவார்கள். நவக்கிரகங்களும் மகிழ்ந்து நன்மைகள் அளித்திடுவார்கள். புதிதாக வந்த மன்மதன் என்னும்படி அழகு பெறுவார்கள். எந்த நாளும் 16 வயதுடன் இளமையுடன் 16 செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள். மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர். நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லொளி பெறுவர். எந்த நாளும் ஈரட்டா வாழ்வர். கந்தனின் கையில் இருக்கும் வேலை போல் அடியவர்களை காக்கும் இந்த கந்த சஷ்டி கவசத்தின் ஒரு அடியை பொருளுணர்ந்து படித்தால் உண்மை பொருள் விளங்கும். இந்த நூலை ஓதியவர்களையும் கண்டால் பேய்கள் பயந்து ஓடும். இந்த நூல் பொல்லாதவர்களை பொடிபொடியாக்கும். கந்தரை வேளாங் கவசத்தடியை வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்களும் பொல்லாதவரை பொடிபொடியாக்கும். நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்து எனது உள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்து உணவாக சிவபத்மாவை துணித்த கை அதனால் 27 உவந்து அமுது அளித்த குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எனைத்தாட்கொள்ள என்றனது உள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மனமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேளே போற்றி உயர்கிரி கன சபைக்கோர் அரசே மயல் நடம் இடுவோய் மலரடி சரணம் 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 சரகண சபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம். சஷ்டி கவசத்தின் இறுதி பகுதி இது. இறைவன் திருவடிகளே சரணம் என்று போற்றி இந்த துதிப்பாடலை நிறைவு செய்கிறார்.
இவ்வளவு. அடியார், அடிகளார், நல்லவர்களான நல்லவர்களான அடியவர்களின் நினைவில் நின்று என்றும் நடனம் செய்யும் திருவடிகள் எல்லா பகையை அளிக்கும். முருகப்பெருமானின் திருவடிகள் எல்லா பகையையும் அளிக்கும். முருகப்பெருமானின் திருவடிகள் அவற்றை அறிந்து எனது உள்ளத்திலும் இருத்தினேன். அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்து உணவாக சூரபத்மனை துணித்த திருக்கைகளால் 27 நட்சத்திர தேவைகளில் கார்த்திகைக்குரிய தேவதைகளிடம் அமுது உண்டு கார்த்திகேயன் என்று பெயர் பெற்று எல்லா நட்சத்திரங்களுக்கும் பெருமை தந்த குருபரனான பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தையின் சிவந்த திருவடிகள் போற்றி. நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்து எனது உள்ளம் அஷ்டலட்சுமிகள் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகை. அதனால் 27 பேருக்கு உவந்து அமுது அளித்த குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி. தீய வழிகளில் நான் செல்லாமல் என்னை தடுத்து உனது அடியவனான என்னை ஆட்கொள்வதற்காக நீயாகவே உன் கருணையினால் எனது உள்ளத்தில் நிறைந்த அழகிய வடிவுடைய வேலவனே போற்றி. தேவர்களின் சேனைத் தலைவனே போற்றி. குறவர்களின் திருமகளான வள்ளியம்மையின் மனத்தை மகிழ்விக்கும் தலைவனே போற்றி. வலிமையுடைய தெய்வீகமான திருவுடலை உடையவனே போற்றி. என்னை தடுத்து ஆட்கொள்ள என்றது உள்ளம் மேவிய வடிவரும் வேலவா போற்றி. தேவர்கள் சேனாபதியே போற்றி. குறமகள் மணமகள் கோவே போற்றி. திறமிகு திவ்ய தேகா போற்றி. இடும்பைகள் என்னும் துன்பங்களை ஆயுதமாக உடையவனே இடும்பைகளை நீக்குபவனே போற்றி. கடம்ப மாலை அணிந்தவனே போற்றி. கந்தனே போற்றி. வெற்றி மாலை அணியும் தலைவனே போற்றி. இடும்பாயுதனே இடும்பா போற்றி. கடம்பா போற்றி. கந்தா போற்றி. வெற்றி புனையும் வேளை மிக உயர்ந்த கந்தகிரியில் இருக்கும் பொற்சபைக்கு ஒப்பில்லாத அரசனே மயிலில் ஏறி நடமிடுபவனே உனது மலர் போன்ற திருவடிகள் சரணம். 6 எழுத்து மந்திரத்துக்கு தலைவனே சரணம் சரணம். மாறுமுகத்தரசே சரணம் சரணம். உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் சரணம் சரணம். சரவண பவவோம் சரணம் சரணம். சண்முகாசரம் ஓம் சரவண பவனே. ஓம் சரவண பவனே. சரவண பவனே. ஓம் சரவண பவனே. சரணம் சரணம். சரணம் சரணம். முற்று நன்றி பெற்ற வணக்கம். மிக நல்ல நன்றி.